அப்படியா? ஏன்? டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களும் டாக்டர் அங்கிளும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. ஐயோ, என் மச்சான் விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னா சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு இப்போ வேற கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு. என்னக்கா நீ இப்படி மக்கு மாதிரி இருக்கிற? அவதான் ஏற்கனவே உன்னை காதலிச்சுட்டு வேணான்னு சொன்னாராச்சே. அவரை பத்தி உனக்கு தெரியாதா? என்னக்கா நீ இப்படி இருக்க? அக்கா, நிறைய ஆம்பளைங்க எப்பவுமே இப்படிதான் பொண்ணுங்களை காதலிக்கிறேன்னு பின்னாடியே திரிவானுங்க. அப்புறம் கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஏய், என்ன இது? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி கதையெல்லாம் எத்தனை சினிமா படத்துல வந்திருக்கு. அதனால டாக்டர் அங்கிள் நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாத, டைவர்ஸ் கொடுக்காத. சரி சங்கரி, இந்த நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் எப்படி சங்கரி நிறுத்துறது? ஏதாவது சினிமா படத்துல பாத்திருப்பல்ல, அது எனக்கு கொஞ்சம் சொல்றியா? அக்கா, நான் நிறைய டிவி சீரியல் பார்த்திருக்கேன், அதை வச்சு சொல்றேன். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? அவங்க உடனே நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. வேணாம் வேணாம், போலீஸ் ஸ்டேஷன்லாம் வேணாம். ஏங்கா? அப்புறம் பாவம் என் மச்சானை போட்டு அடிப்பாங்க. இந்த மாதிரி ஆம்பளைங்களாம் நல்லா அடி வாங்கிட்டுக்கா. இல்ல சங்கரி, என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷனாச்சே. அவர் அடி வாங்குறதெல்லாம் என்னால தாங்கவே முடியாதுப்பா. என்னக்கா நீ இப்படி பேசுற? ஒரு நாள் ஹோம்வொர்க் இல்லைன்னா கூட சின்ன பிள்ளைன்னு கூட பார்க்காம அந்த குண்டு டீச்சரு என்னை எந்த அடி அடிக்குது தெரியுமா? நீ என்னன்னா உன்னை ஏமாத்த டாக்டர் அங்கிள் மேலேயே இருக்கப்படுற. அவரெல்லாம் நாலு சாத்து சாத்தினாதான் சரிப்பட்டு வருவாரு. வேணாம் சங்கரி, இப்பவே என் மச்சான் என்னை வெறுக்கிறாரு. அப்புறம் போலீஸ் கீழீஸ்ல அடி வாங்க விட்டோம்னா காலம் பூரா என்ன வெறுப்பாரு. இதெல்லாம் தேவையா சொல்லு? அப்படியா? சரி, போலீஸ்க்கு போவேனா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்களே சக்தி அக்கா, அவங்க கிட்ட போய் சொல்லுவோமா? ஆமாக்கா, அந்த அக்கா நிச்சயமா இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்க. வேணாம் சங்கரி, ஏற்கனவே சக்தி அக்கா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுல மச்சான் அத்தையும் கோவமா இருக்காங்க. மறுபடியும் அவங்க ஏதாவது சொன்னா அப்புறம் சக்தி அக்கா கூட எங்க வீட்டுல இருக்க எல்லாரும் சண்டை போடுவாங்க. என்னால அவங்களுக்கு எதுக்கு பிரச்சனை சொல்லு? அப்படின்னா உன் டாக்டர் மச்சான கல்யாணம் பண்ணிக்க போறாங்களே அந்த சுப்ரியா கிட்ட போய் சொல்லுவோமா? உனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா உன் மச்சான் கல்யாணம் எப்படி நடக்கும்? நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா அந்த சுப்ரியா அம்மா கிட்ட மச்சான் என்ன வீட்டு வேலை செய்யறவன்ல சொல்லி வச்சிருக்காரு. என்னது? உங்களை அப்படியாக்கா சொல்லிருக்காரு? ஆமா, நானும் அப்படியே அவங்க நம்புற மாதிரியே நடந்துக்கிட்டேன். இப்ப போய் நான் மாத்தி சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்க சங்கரி. வேற ஏதாவது யோசனை சொல்லி என்ன காப்பாத்து சங்கரி. அப்படின்னா இந்த நிச்சயதார்த்தத்தை தடுக்கிறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்னது சொல்லு? பேசாம நானே உன் மச்சாயிட்ட வந்து, யோ எங்க அக்காவை விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணிக்க போறியா? என் அக்காவுக்கு வேற யாரும் இல்லைன்னு நினைக்காத, நான் இருக்கேன். அப்படி ஏதாவது என் அக்காவுக்கு துரோகம் பண்ண துப்பாக்கி எடுத்து வந்து சுட்டுடுவேன் அப்படின்னு மிரட்டட்டுமா? சங்கரி, நீ இப்ப இவ்ளோ பேசுற. நம்ம ஊர்ல இருந்த சங்கரி மாதிரி இப்ப இல்ல. நீ சொல்றது எதுவும் வேண்டாம். அட நீ என்னக்கா எது சொன்னாலும் வேணாம் வேணாங்கிற? அடங்காத புருஷன் எல்லாம் மிரட்டினா தப்பு இல்ல. பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறது தப்புக்கா. அது உனக்கு தெரியுது, என் மச்சானுக்கு தெரியலையே. சரிக்கா, இப்ப இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தத்துக்கு வேற என்னதான் பண்றது? பேசாம
நானே என் மச்சான் கால்ல விழுந்து என்ன ஏன் மச்சான் இருக்கிறீங்க, என்ன பார்த்தா சங்கரி கத்திரிக்காய் கைப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லுது. அதனால நீங்க வேற கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு கெஞ்ச போற. என்ன சொல்ற? அதுவும் சரிதான். சண்டை போட்டு ஜெயிச்சவங்கள விட சமாதானமா பேசி ஜெயிச்சவங்க தான் அதிகம். ஆனா டைவர்ஸ் மட்டும் கொடுத்துறாதக்கா. ஆமாக்கா, நீங்க டைவர்ஸ் மட்டும் கொடுத்துறாதீங்க. நீங்க எங்கே இருங்க, நான் போய் காஃபி எடுத்து வரேன். என்ன பொண்ணுரங்க அப்பா பேசணும்னு சொன்னீங்களாமே, என்ன பேசணும்? நிறைய பேசணும். அதான் என்ன பேசணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கு. பல வருஷ நினைவுகளை யோசிச்சுக்கிட்டே இருந்தா தானே எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நான் யோசிக்கிறது கடந்த காலத்தை இல்ல, என் பையனோட நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும். உங்க பையன் எனக்கும் பையன்தான். அவன் எல்லா காலத்திலயும் நல்லா தான் இருப்பான். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல தங்கம்மா. அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயப்படுறேன். நீங்க பயப்படுறீங்களா? பொண்ணுரங்கப்பா, நீங்க இங்க வந்ததுல இருந்து என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நாங்க தான் பயந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு அவசியம் இல்ல. நான் அவனோட அப்பா, அவனை பெத்தவன். அவனோட பாதுகாப்பு எனக்கு முக்கியம். நான் பொண்ணுரங்கத்தை பெத்தவ இல்லைனாலும் அவனோட சின்னாத்தா. அவனை பாதுகாக்க வேண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியம்னு நினைச்சிருந்தா என் பையனோட வாழ்க்கையை நீ கெடுத்துக்க மாட்ட தங்கம்மா. பொண்ணுரங்கத்தோட வாழ்க்கைய நான் கெடுத்துட்டேனா? ஆமா. எங்க அக்கா மனசை கெடுத்து அவ வயித்துல குழந்தைய கொடுத்துட்டு அவளை அம்போன்னு விட்டுட்டு போனது நீங்க. 25 வருஷமா அவ பொண்ணுரங்கத்தை வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? தெரியாது. ஆனா உணர்ந்த பொண்ணு தாயை ஏமாத்துற நோக்கம் எனக்கு இல்ல. எல்லாமே தற்செயலா நடந்துச்சு. நானும் பொண்ணு தாயும் பெரிய சூழ்நிலை உருவாச்சு. அது என்னுடைய குற்றம் இல்லையே, சூழ்நிலையோட குற்றம். ஆனா என் அக்கா சூழ்நிலையவா விரும்புனா? உங்களைத்தானே நம்பி வந்தா. ஏங்க சூழ்நிலை மேல பழிய போடுறீங்க? நான் பண்ண தப்புக்கு யார் மேலயும் பழி போடல. அதுக்கு பிராயச்சித்தம் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க பிராயச்சித்தம் தேடி வந்த மாதிரி தெரியல. மேலும் மேலும் பாவம் பண்றதுக்காக வந்த மாதிரி தான் தெரியுது. என்ன பார்த்தா பாவம் பண்ண வந்த மாதிரியா தெரியுது? என் பையனுக்கு பாவம் பண்ணவங்கள தண்டிக்க வந்திருக்க. உங்க பையனுக்கு இங்க யாருக்கும் கெடுதல் பண்றதுக்கு மனசு வராது, துணிச்சலும் வராது. உங்களுக்கு கொஞ்ச நாளா தான் அவன மகனா தெரியும். எங்களுக்கு அவன் 25 வயசு புள்ள. நீங்க பொண்ணுரங்கத்து மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. நீங்க எந்த நோக்கத்தோட வந்தீங்க, இப்ப எந்த நோக்கத்தோட இருக்கீங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும். பொண்ணுரங்கத்தையும் சக்தியையும் கொல்றதுக்கு தானே இங்க வந்தீங்க. பொண்ணுரங்கம் உங்க மகன் தெரிஞ்சதும், சக்தி உங்க மருமகன் தெரிஞ்சதும் அவங்கள கொல்லாம விட்டுட்டீங்க. ஒத்துக்கிறேன். நான் கொலை பண்ண வந்தது உண்மைதான். ஆனா மகன் மருமகள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள கொல்லணுங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டேன். ஆனா நீ என் மகன் பொண்ணுரங்கத்தை உயிரோட கொன்னுட்டியே. வாய் முடுங்க. சக்தி சாகாவரம் பெற்றவ. அவளோட பெருந்தன்மையாலதான் நீங்க இந்த வீட்லயே இருக்கீங்க. இல்ல தங்கம்மா, சக்தி விஷயத்துல நீ பெரிய டிராமாவை நடத்தியிருக்க. என் பையன் வாழ்க்கையை கெடுத்திருக்க. ஆமா, நீ என் பையன் வாழ்க்கையே கெடுத்துட்ட.
சாக போற சக்தியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு சக்தியோட சொத்தை பறிக்கிறதுக்கு தானே திட்டம் போட்டிருக்க. அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். பொண்ணுரங்க வாழ்க்கைய நான் கெடுக்கல. நீங்க தான் இப்ப பொண்ணுரங்கத்தையும் இந்த குடும்பத்தையும் கெடுக்க வந்திருக்கீங்க. அதுதானே உங்க திட்டம். நான் உங்க குடும்பத்தை கெடுக்க வந்திருக்கேன். ஆமா, சக்திய பொண்ணுரங்கத்துக்கிட்ட இருந்து பிரிச்சு உங்க தங்கச்சி மக ஸ்வேதாவுக்கு கல்யாணம் பண்ண திட்டம் போட்டிருக்கீங்க. இதுதானே உண்மை? தங்கம்மா, இத உன்னால நிரூபிக்க முடியுமா? தோக்க போற விஷயத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறது டைம் வேஸ்ட். புரிஞ்சு நடந்துக்கங்க. பூமிகா, பூமிகா, வசந்தா, என்னங்க? எங்க காலையில இருந்து பூமிகாவை காணோம்? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? எது, உன்னை கேட்டாவா? உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? அவ நம்ம வீட்டு மருமகடி. ஆமா, மருமக. நீங்க தான் மெச்சுக்கணும். ஏய், என்ன முணுமுணுத்துக்கிட்டு இருக்க? கடைக்கு போயிருப்பா, வந்துருவா. அத கேட்கும்போது சொல்ல அதான் வேண்டியதானே? இப்ப சொல்லிட்டேனே. வசந்தா, கொஞ்ச நாளா மதன் பூமிகாவை கோயிலுக்கு, பீச்சுக்கு, ஷாப்பிங்க்கு கூட்டிட்டு போறத எல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்கல்ல? ஆ, நீங்க பாருங்க, போக போக கடைசில ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, நான் ஆபீஸ்க்கு போறேன். என்னங்க, மதனை கூட்டிட்டு போய் விட சொல்றேன். ஏய் வேணாம், நான் என் வண்டியிலே போய்க்கிறேன். சரி. ஏய், வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வசந்தா, என்னங்க? இங்க பாத்தியா, வாசல்ல உள்ள தண்ணி தேங்கி இருக்கு. யாராவது ஆளுங்களை வச்சு சுத்தம் பண்ண வேண்டியதானே? சொல்லிடுறேங்க. சீக்கிரம் சொல்லுமா. இத பாரு, நேத்து ஒரு ஆமை குட்டி அங்க பார்த்தேன். இப்படியே தண்ணி தேங்கி இருந்ததுன்னு வச்சுக்க, தெருவுல இருக்கிற ஆமை நேரா வீட்டுக்குள்ள பூந்துரும். வீட்டுக்குள்ள ஆமை புகுந்தா ஒன்னும் விளங்காது, அதை ஞாபகம் வச்சுக்க. இவர் ஆமன்னு சுப்ரியாவை சொல்றாரோ? வசந்தா, என்ன நீங்க யோசிக்கிற? கிளம்புங்க, நான் ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா, சரி, உன் புள்ள கூப்பிடுறான், போ. ம். ஏய், அங்கே இரு, வரேன். டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்களும் டாக்டர் அங்கிளும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. டாக்டர் அங்கிள் நிச்சயதார்த்தத்தை நடக்க விடாத, டைவர்ஸ் கொடுக்காத. ஹலோ, அப்புறம் பேசுறேன். ஏய், ஏண்டி, மதனுக்கும் சுப்ரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியும்ல? அதான் ஐயர் நாள் குடிக்கும் போது நீ தானே இருந்த. அப்புறம் ஏண்டி வாசல்ல வந்து உட்கார்ந்திருக்க? முகத்தை பாரு, நல்ல உமனா மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு. நிச்சயதார்த்த வேலை எவ்வளவு இருக்கு? அதெல்லாம் யார் செய்யறது? நீ தானே செய்யணும். நான் செய்ய மாட்டேன். ஆமா, செய்ய மாட்டேன். ஏடி செய்ய மாட்ட? என் மச்சானுக்கு நிச்சயம் நடக்குது. அவர் பொண்டாட்டி நானே அதுக்கு வேலை செய்ய முடியுமா? என் மனசு ஒத்துக்கல. ஆமா, எனக்கு மனசு ஒத்துக்கல. ஒத்துக்கலனா அப்ப உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல. மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு கிளம்பு. எங்க கிளம்புறது? எங்கயாவது போ. நான் போக மாட்டேன். என்னடி எதுத்தா பேசுற? உன்னை நீ போமா, நான் பேசிக்கிறேன். என்னடா இவ? உனக்கும் சுப்ரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் பிக்ஸ் பண்ணியாச்சு. எவ்வளவு வேலை இருக்கு? வேலை செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிறா. என்னடா, இவளுக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லி கொடுத்தா கூட இந்த முண்டம் பேச மாட்டாளே. என்ன ஏதுன்னு விசாரிச்சு என்கிட்ட சொல்லு. இவ்வளவு ஒரு வழி பண்ணிட்டு
ஆக வேண்டியதை பாக்குறேன். மா நீ போ, நான் பேசிக்கிறேன். போமா. பூமிகா, என்னது இது? ஏன் அம்மாட்ட இப்படி பேசுற? என்ன அத்தையும் நீங்களும் ஏமாத்துறீங்க. என்ன சொல்ற? இப்படி மொட்டையை ஏமாத்துறேன்னு சொன்னா எப்படி? நீ என்ன நினைக்கிறேன்னு இப்ப என்கிட்ட சொல்லு. விவாகரத்து வாங்கினாலும் நீ இந்த வீட்ல இருக்கலான்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பொய். விவாகரத்து வாங்கிட்டா இந்த வீட்ல இருக்கிறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாம போயிடும். என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறது உங்களுக்கு சுலபம். அப்படிதான் நீங்க பண்ணுவீங்க. என்கிட்ட இருந்து எப்படியாவது விவாகரத்தை வாங்கிடணும்னு பாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறீங்க. என்ன இவ ரொம்ப விவரமா பேசுறா? ஆமா, நீங்க பாசமா இருக்கிற மாதிரி தான் நடிக்கிறீங்க. இப்ப நீ என்ன சொல்ல வர? சுப்ரியா அம்மாவுக்கும் உங்களுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுங்க. நிச்சயதார்த்தம் நடந்தா அப்புறம் கல்யாணம் நடக்கும். நான் ஏதாவது கேட்டா அதான் உனக்கும் எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு, நீ ஏன் இந்த வீட்ல இருக்கன்னு என்ன விரட்டி விட்டுருவீங்க. பூமிகா, உன் மனசை யாரும் நல்லா குழப்பி விட்டுருக்காங்க. இல்ல, இப்பதான் எனக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சுது. சரி, நிச்சயத்தை நிறுத்தலனா என்ன பண்ணுவ? நேரா சுப்ரியாமா வீட்டுக்கு போயிட்டு நீங்க யாரு நான் யாருன்ற எல்லா உண்மையும் சொல்ல போறேன். ஹேய், அப்படி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கும் சுப்ரியாமாவுக்கும் நடக்க போற நிச்சயம் நிக்கும், கல்யாணம் நடக்காது. இவளை இப்படியே விட்டா நம்மளை எப்படியும் காலி பண்ணிடுவா. இவ்வளவு சென்டிமெண்டா பேசிதான் எப்படியாவது மடக்கணும். வேற ஒண்ணும் நடக்கும். கல்யாணம் பண்ண விஷயத்த மறைச்சு மதன் என்னை ஏமாத்தி திருமணம் பண்ண திட்ட போட்டான்னு சுப்ரியா போய் போலீஸ்ல ரிப்போர்ட் கொடுப்பா. போலீஸ் வந்து என்னை கைது பண்ணி ஜெயில அடைச்சு என்ன அடிச்சு சித்திரவதை பண்ணுவாங்க. ஐயோ, என்ன மச்சான் இப்படி சொல்றீங்க? என்ன மட்டும் தூக்கி ஜெயில வைக்க மாட்டாங்க, குடும்பமே ஜெயில தான் இருக்கும். உன் மேல பிரியமா இருக்காரு உன் மாமனாரு, அவரையும் தூக்கி ஜெயில வைப்பாங்க. இந்த வயசான காலத்துல உன் மேல பாசமா இருக்க உன் மாமனார ஜெயிலுக்கு போய் கேவலப்படணுமா? அப்புறம் பேப்பர் டிவில எல்லாம் இந்த செய்தி வரும், அவமான தாங்காம அப்பா செத்து போயிடுவாரு. அப்பா போன அதிர்ச்சியில அம்மாவும் போயிடுவாங்க. அம்மா போயிட்டா அப்புறம் நானும் போயிடுவேன். ஐயோ மச்சான், சொல்லு பூமிகா, சொல்லு, இதெல்லாம் நடக்கணுமா? இதெல்லாம் நடக்கணும்னா போ சுப்ரியாட்ட போய் சொல்லு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன் பூமிகா, எவ்வளவுதான் நீ பண்ணாலும் நீ தான் என் பொண்டாட்டி. அதை மட்டும் யாராலையும் மாத்த முடியாது. அம்மாக்காக இருந்த நிச்சயம் எல்லாமே. நான் எவ்வளவு சொல்லி நீ என்ன நம்ப மாட்டல? போதும் பூமிகா, போதும். உனக்காக நான் பட்ட சிரமம்லாம் வீணா போகுது. அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு அழுகா வந்துட போல இருக்கு. என் பூமிக்காவே எனக்கு எதிரி ஆயிட்டா. அதுக்கப்புறமா நான் இருக்கணுமா? எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா? போ, போய் சுப்ரியாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லு. அந்த சுப்ரியா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், என்ன ஜெயில தூக்கி போட்டோம். போ, போய் சொல்லு, போ. ஆமா பூமிகா, நான் உன்னை நினைச்சுக்கிட்டே ஜெயில இது செத்து மடிறேன். நான் சொல்றதெல்லாம் நம்புற ஒரே ஜீவன் நீதான். ஆமா பூமிகா, நீ என்ன நம்பிட்டு இருக்க தானே இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்கேன். அப்ப அது எல்லாமே பொய்யா? எல்லாமே கனவா போயிடுச்சா?
என்னால தாங்கவே முடியல பூமிகா. ஐயோ அம்மா கிட்டயும் நடிச்சேன், சுப்ரியா கிட்டயும் நடிச்சேன். இதெல்லாம் யாருக்காக? எல்லாமே உனக்காக. ஆமா பூமிகா, நான் உனக்காக தான் நடிச்சேன். ஆனா அதுக்கு நீ கொடுக்கிற பரிசு எனக்கு ஜெயில் தண்டனையா? பண்ணு, நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். போ போய் சுப்ரியா சொல்லு போ. என்ன மன்னிச்சிருங்க மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. நீங்க அழாதீங்க மச்சான், அழாதீங்க. நீங்க அழுதா என் மனசு தாங்காது மச்சான். பூமிகா, உனக்காக நான் இத்தனை விஷயமும் போடுறேன். என்ன காட்டி கொடுப்பியா இல்ல காப்பாத்துவியா? சொல்லு. இப்ப நீ சொல்ல போற வார்த்தையில தான் என் எதிர்காலமே இருக்கு. இவ்வளவு தூரம் நீங்க மனசு விட்டு பேசினது எனக்கு போதும் மச்சான். நான் உங்களை நம்புறேன் மச்சான். இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கண்ணு தாய வேண்டிக்கிறேன். இந்த நிச்சயதார்த்தம் நடக்க நான் சம்மதிச்சிட்டேன்னு போய் நீங்க அத்தை கிட்ட சொல்லுங்க.